பாலச்சந்தர் சார் வந்து என் கண்ணை பார்த்து தான் அவர் என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. அவன் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்கு, பவர் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. சும்மா அப்படி பார்த்தா சொன்ன சம்திங் ஒரு ஏதோ ஒன்று இருக்கு அவன் கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. அந்த கண்ணை வச்சுதான் உங்களை எல்லாம் நான் சம்பாதிச்சேன். அந்த கண்ணை நான் இப்போ தானம் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்மணிகள், நீங்களும் அதை தானம் பண்றீங்க. என்னுடைய கண்மணிகள் லட்ச பேர்ல இருக்காங்க. ஆண்டவனுங்கிறது எங்கேயும் நமக்குள்ளதான் இருக்க. இந்த நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு பணம் பொண்டாட்டி பந்தம் சொந்தம் அது இது அப்படி செய்யணும் ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த நிம்மதியே இருக்க முடியாது. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலும். ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது. சோ இந்த 1.25 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை நான் என் பேர்ல இருக்கிற ராகவேந்திரா மண்டபத்தை இந்த ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கேன். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தேவங்களான தமிழக மக்களுக்கு நாம வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா, கெடுதல் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி போடணும். அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது. அதனால தான் உடனே உயிர் எழுது. அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? அப்படி என்ன உயிரை வந்து எப்போ வேணா மாத்திக்கலாம், எப்ப மாத்திடலாம். ஆனா மேடையில வந்து சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. எப்பவுமே வந்து நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இங்க இருக்கிற நாளைக்கு பத்தி நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆகுதோ அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம இருக்கோம் சொன்னா பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டேஸ் டீட்ஸ். நேத்து நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். சோ நாளை எங்க இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. நாளைக்கு நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வந்து வரும். வாழ்க்கை நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க கடவுளை விட பொண்டாட்டியை விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன், ரொம்ப அடிபட்டு சொல்றேன். அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுடுங்க, தயவு செஞ்சு. நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். டாப்ல போறவங்க எல்லாருமே தனியாதான் இருப்பாங்க. எந்த உச்சிக்கு நம்ம போனா கூட வாழ்க்கையில வந்து நம்ம சாதனை செய்யணும் சொன்னா கீழே இறங்கிதான் வரணும். மறுபடியும் போகணும். உச்சியில போயிட்டோம், உச்சிலே இருந்தோம் சொன்னா, உச்சிலேயே நம்ம இருக்கோம் சொன்னா காணாம போயிடுவோம். சாதனை பண்ணதுக்கு கீழே வரணும். வாழ்க்கையும் அப்படிதான். பல கல்யாணம் பண்ண சந்தோஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் பையன் சொன்னா பையன் கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும், பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும். நிம்மதி சந்தோஷம் சொன்னா நிம்மதி டக்குன்னு போயிடும், மறுபடியும் சந்தோஷத்துக்கு கீழே இறங்கி வரணும். இறங்கி மேலே போறதா வாழ்க்கையை, அது சந்தோஷமா செய்யலாம். Many people don't believe miracles. Miracles do happen. See, an ordinary bus conductor sharing a desk with the greatest living legends. It's a miracle. Miracles do happen.